ஆரம்பிக்கிட்டாங்க சார். ஆரம்பிக்கலாங்க சார். சரி. ஃபஸ்தைஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ பேசின வணக்கம் விஷயம் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுச்சா அவங்க 2 பேருக்கும்? வணக்கம் தெரியாதுங்க சார். வணக்கம் இன்னைக்கு பேசுனது தெளிவா புரிஞ்சதா? பேசுறது புரிஞ்சுங்க சார். இந்த வணக்கம் சம்பந்தமா இன்னும் நான் ஒரு நிலைப்பாடுல இருக்கேன். இன்னும் போகணுங்க சார் நிறையா. சரி சரி. நான் சரி, உங்க எப்படி இருந்துச்சு? அந்த தேடுதல்ல தான் சார் இருக்கு அப்போ. சரி சரி சார். இப்போ 33வது சூறாவில் 38வது ஆயத்தை பார்ப்போம். படி. நபியின் மீது அல்லாஹ் விதியாக்கியதை அவர் நிறைவேற்றுவதில் எந்த குற்றமும் இல்லை. நபி மீது அல்லாஹ் எதை விதியாக்கினானோ, செய்தே தீர வேண்டும் என்று விதியாக்கினானோ, அதை செய்வதில் எந்தவித குற்றமும் கிடையாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் ஏன், எதுக்காக என்று கேட்பதற்கு உங்களுக்கு எந்தவித ஆதாரமோ கேள்வியோ கிடையாது. சொன்னதை செய்ய வேண்டியதான் உங்க வேலையை தவிர, ஏன் இவ்வாறு செய்தாய், ஏன் இவ்வாறு சொன்னாய் என்று கேட்பதற்கு எந்த அதிகாரம் கிடையாது. இதற்கு முன் சென்று போனவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அல்லாவின் வழி இதுவே ஆகும். இதற்கு முன்னரும் இவ்வாறுதான் விதிக்கப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு முன் சென்று போனவர்களுக்கும் இதே போல்தான் அல்லாஹ் விதியாக்கினான். இன்னும் அல்லாவின் கட்டளை தீர்மானிக்கப்பட்ட விதியாகும். இன்னும் அல்லாஹ்வின் கட்டளை தீர்மானித்து விட்ட விஷயமா. இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட அனைத்து ஆயத்துக்களும் தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் ஆகும். இதை யாராலும் மாற்ற முடியாது. நீங்கள் இதனை சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். சிந்திக்காமல் நீங்கள் இதனை தவறு, பொய் என்று சொல்ல முடியாது. சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் விதித்த தீர்மானமுள்ள விஷயங்கள் அனைத்தும் உண்மைதான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆகவே இது தீர்மானிக்கப்பட்டது, மாற்ற முடியாது. 39. அவர்கள் அல்லாவின் கட்டளைகளை எடுத்து கூறுவார்கள். அவர்கள் அவனுக்கே பயப்படுவார்கள். அல்லாவை அன்றி வேறு யாருக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஆகவே கேள்வி கணக்கு கேட்பதற்கு அல்லாவே போதுமானவன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? படிங்க, படிங்க. அவர்கள் அல்லாவின் கட்டளைகளை எடுத்து கூறுவார்கள். இப்போ நீங்க உண்மையான மூமின்களாக இருந்தால், குர்ஆனை நம்பக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து கூற வேண்டும். தைரியமாக எடுத்து கூற வேண்டும். வேறு வழியே இல்லை, வேறு வேலையே இல்லை உங்களுக்கு. அது புரிஞ்சுக்கங்க. முதல்ல கூறுவார்கள். அவர்கள் அவனுக்கே பயப்படுவார்கள். ஒருத்தனுக்கு தான் பயப்படுவாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. தீர்மானிக்கப்பட்ட விஷயம் இது. இதை மாற்றவோ ஆல்டர் பண்ணவோ யாருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் அவங்க பயப்படுவார்கள். அல்லாவை அன்றி வேறு யாருக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். ஆகவே கேள்வி கணக்கு கேட்பதற்கு அல்லாவே போதுமானவன். ஆகவே கேள்வி கணக்கு கேட்பதற்கு அல்லாஹ்வே ஒருத்தன்தான் போதுமானவன். யார் எந்த கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் அவன்தான் உங்களை கேள்வி கேட்பான் மறுமை நாளில். 40. முஹம்மது ஆடவர்களில் எவர் ஒருவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை. முஹம்மது நபிக்கு ஆண் குழந்தைகளையே பிறக்கவில்லை என்று அர்த்தம்.
எந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு அவர் தந்தையாக இருக்கவில்லை என்றால் அவருக்கு ஆண் பிள்ளைகளே பிறக்கவில்லை, பெண் குழந்தை தான் அவருக்கு பிறந்தது. ஆனால் அவரோ அல்லாவின் தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியாகவும் இருக்கின்றார். ஆனால் நபி அவர்களோ அல்லாவின் தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் கடைசி நபி, இறுதி நபியாகவும் இருக்கின்றார். இனி நபி கிடையாது. மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் பற்றியும் நன்கு அறிந்தவன். மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்களையும் பற்றி நன்கு அறிந்தவன். காரணம், அவன்தான் படைத்தான், அவன்தான் உண்டாக்கினான். ஆகவே அவனுக்கு தெரியாத எதுவும் கிடையாது. அவன்தான் படைத்ததுனால எல்லா பொருள்களையும் அவனுக்கு நன்றாக தெரியும். 41 சார் சொல்லுங்க. இந்த 40 இப்ப படிச்சதுல இருந்து தூதராகவும் நபியாகவும் 2 இது வருது. சரி, இப்ப தூதருடைய செயல் என்ன, நபிக்குடைய அதோடைய அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, இது ரெண்டும் வந்து இந்த இடத்துல வருது. அது அதுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன? தூதர் என்றால் அல்லாஹ் இடம் வந்த செய்தியை மக்களுக்கு எடுத்து அந்த தூது செய்தியை மக்களுக்கு கூறுபவர் தூதர், மெசஞ்சர். புரியுதா? புரியலையா? அல்லாஹ் சொன்ன தூதை வாங்கி ஒரு மனிதர் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். அதற்கு பெயர் தூதர். இந்த தூது செய்தியை கொண்டு வந்தவர் தூதர். அல்லாஹ்விடமிருந்து வாங்கி கொண்டது, வேறு யார்ட்டையும் கிடையாது. அல்லாஹ்விடமிருந்து வாங்கி, வஹி மூலமாக வாங்கி அதை மக்களுக்கு எடுத்து சொல்பவர் தூதர். நபி என்றால் வேதத்தை யாருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றானோ அவர் நபியாக இருந்தால் மட்டுமே தான் முடியும், மற்றவர்களால் முடியாது. கிதாபு வாங்கிறதுக்கு உனக்குள்ள தகுதி வந்து நபியாக இருக்க வேண்டும். நபியாக இருப்பவர் மட்டும்தான் குரானை, கிதாபை வாங்க முடியும், தௌராத்தை வாங்க முடியும், இஞ்சியலை வாங்க முடியும். இன்னொரு கிதாப் பேர் என்ன? தாவூது கொடுத்த கிதாப் ஜபூரையும் வாங்க முடியும். நபியாக இருந்தால்தான் அல்லாஹ் ஜக்கரியா நபிக்கு யஹ்யா என்ற பிள்ளையை கொடுத்தான். அல்லாஹ் அவரை நபியாகவும் ஆக்கினான். அவருக்கு ஒரு கிதாபும் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது நபிக்குள்ள தூதருக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதுங்க சார். நல்லா எழுதிக்கிட்டீங்களா? அல்லாஹ்விடமிருந்து வாங்கின தூதர். நீங்கள கற்பனை பண்ணி அதை வளரக்கூடாது, அதுக்கு தூது கிடையாது. அல்லாஹ்விடமிருந்து புது செய்தி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது அல்லாஹ்விடமிருந்து வாங்கிய தூது செய்தி. மனிதனால் கற்பனை செய்து பேச முடியாது. இந்த சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்விடம் வாங்கி பேசிய தூது செய்திகள் 4635 ஆயத்துக்கள் மட்டும்தான் தூதர் சொல்லிய வாக்கு ஆகும், தூதர் சொல்லிய ஆயத்துக்கள் ஆகும். இது மனிதனால் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இது மட்டும்தான் தூது செய்தி. இதை மட்டும்தான் ரசூல் அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அவராக எதுவும் பேசவும் இல்லை, சொல்லவும் இல்லை. அவராக கற்பனை பற்றி எதுவும் சொல்லவில்லை, கற்பனை செய்தும் அது சொல்லவில்லை. ஆகவே அல்லாஹ்விடமிருந்து ஒரு புது செய்தி, உலகம் அறிந்திராத புது செய்தி அல்லாஹ்விடம் வந்திருந்தால் அதை வாங்கி வாங்கி மக்களுக்கு சொல்லுவதுதான் தூதருடைய அல்லாஹ்வின் தூதர். நல்லா புரிஞ்சுங்க, அல்லாஹ்வின் தூதர், மெசஞ்சர். இதை உங்களுக்கு எடுத்து கூறுகின்றார். அந்த குரானை, கிதாபை வாங்குவதற்கு நீங்கள் நபி என்ற தகுதியை அடைய வேண்டும்.
இதுதான் நபி என்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஏற்கனவே கேட்டிருந்தேன், நபிக்கு இதுவரை அர்த்தம் தெரியாதுன்னு சொல்லி அன்னைக்கு 70 வார்த்தைகள் சொல்லியிருந்தேன். ஆனால் நீ கேட்டதுனால சொன்னேன். இனி நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். கேட்டதுக்கு ஆசைக்கு அவனை சொல்லிட்டேன். அடுத்தது கேட்காதீங்க, நீங்களே கண்டுபிடிச்சி. கேட்குறது தப்பு புரிஞ்சுக்கிறேங்க. இருந்தாலும் ரொம்ப எதையும் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு இருந்தால் அவங்க மனசை வெடிச்சு போயிடும். அதுக்காக தான் ஒன்று இப்போ சொன்ன நபி என்பதற்கு தகுதி. அந்த தகுதியின் பெயர் நபி. அந்த நபிக்கு மட்டும்தான் குர்ஆன் கித்தாப் இறங்கப்படும். அந்த கித்தாவுடைய செய்தி ஓதி காட்டுவதும் அவர் வேலை, வஹி மூலமாக வாங்கி சொல்லுவதும் அது தூதருடைய வேலை. இப்போ ரெண்டு அர்த்தம் முடிஞ்சிருச்சா? புரியுதுங்க சார். அடுத்தபடி 41. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாவை அதிகமாக ஜிக்கிரை கொண்டு ஜிகிர் செய்யுங்கள். இப்போ நம்ம நம்பிக்கை கொண்டவர்களே என்று நான் நம்பிக்கை கொண்டிருந்தா இந்த ஆயத்து நமக்கு சொல்லப்பட்ட ஆயத்து. இன்னும் நம்பிக்கை நாம் கொள்ளவில்லை. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தான் இந்த ஆயத்து. இப்போ புரிஞ்சுக்கிருப்பீங்க, இது நம்ம செய்ய முடியாது, காரணம் நான் நம்பிக்கை கொள்ளவில்லை. நம்பிக்கை கொண்ட பிறகுதான் ஜிக்கரை அல்லாஹ் கற்றுத் தருவான். ஜிக்கரை கற்றுக்கொண்ட பிறகுதான் இப்ப அல்லாஹ் சொல்லிய பிறகு அல்லாவை ஜிக்ரு செய்ய வேண்டும். அல்லாவையும் தெரியாது, ஜிக்ர் என்ற விஷயம் தெரியாது. அது எப்படி ஜிக்கரை கொண்டுதான் ஜிக்ர் செய்ய, ஜிக்கரை கொண்டுதான் ஜிக்ர் செய்ய வேண்டும். ஜிக்ர் செய்வதற்கு தேவையான பொருள் ஜிக்ர். அதை நீங்கள் அதிகமாக கசீரன் அதிகமாக ஜிக்ர் செய்ய வேண்டும். இது இப்பொழுது நமக்கு பொருந்தாது. காரணம், நாம் ஈமான் கொண்டவர்கள் கிடையாது. ஈமான் கொண்ட பிறகுதான் நீங்கள் இந்த 41வது ஆயத்தை அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் அதிகமாக ஜிக்ரை கொண்டு ஜிக்ரு செய்ய வேண்டும். இந்த விஷயமே புரியாத மக்களாக நாம் இருக்கின்றோம். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கூறும் கட்டளை எந்த ஈமான்? அந்த 5 விஷயங்கள் மீது எவன் ஈமான் கொண்டிருக்கின்றானோ, அல்லது எவன் வணக்கத்தை ஒழுங்காக செய்து கொண்டிருக்க, எந்த குறையில்லாமல் செய்து கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு தெரியும் ஜிக்ரு என்ன விஷயம் என்று தெரியும். வணக்கத்தை செய்தவன் தக்குவாவை அடைகின்றான், தக்குவாவை அடைந்தவன் ஜிக்கரை கற்றுக்கொள்கின்றான். இப்படி வரணும். வணக்கத்தை செய்பவன் தக்குவா உடையவனாக ஆகின்றான். எவன் தக்குவாவை பயபக்தி அடைகின்றானோ அவன் ஜிக்ரை விரைவில் ஏற்பான். அக்கார்டிங் டு 87:10 நல்லா எழுதிக்கிறங்க. தக்குவா அடையிறதுக்கு வணக்கம் தேவை 22:21 படி. அப்படி எவன் வணக்கம் செய்து தக்குவா அடைகின்றானோ அவன் பயந்தவன் ஆகின்றான், அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக ஆகிவிடுகின்றான். இப்பொழுது அவன் விரைவில் ஜிக்ரை ஏற்பான். 87:10 பிரகாரம், 87:10 பிரகாரம் 42. இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பீ செய்யுங்கள். இப்போ நம்மளை பார்த்து சொல்றோமா, ஈமான் கொண்டு ஆரம்பிச்சு இப்போ காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பீ செய்யுங்கள். தஸ்பீ என்னவென்று தெரியாது, காலை நேரம் என்னவென்று தெரியாது, மாலை நேரம் என்னவென்று தெரியாது. சொல்லி விடுகிறேன். காலை நேரம் காலையில் விடிஞ்சோடனே 6 மணி விடிஞ்சது காலை நேரம் ஆரம்பமாகிறது. காலை நேரம் 10:30 மணி வரையும், 10:30 மணிக்கு மேலே பகல் பொழுதாக ஆகிவிடுகின்றது. 11 மணிலேருந்து 2 மணி வரை பகல் பொழுது. அவன் காலையிலும் மாலையிலும் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். காலை 6 மணிலேருந்து 10:30 மணி வரையும், அவன் 2:30 மணி மத்தியானம் 2:30 மணிலேருந்து 6 மணி வரையும் காலையிலும் மாலையிலும். ஆக இங்கே ஒரு நாள் மொத்தம் 7 மணி நேரம் அவனை தஸ்பீ செய்யுங்கள் என்று நமது மணி கணக்கு பிரகாரம் ஆகின்றது. அவனுடைய கணக்கு வேறு, அவனுடைய கணக்கு வேறு.
அதை புரிஞ்சுக்க. நீங்கள் போட்ட கணக்கு, நீங்கள் அலாரம் டைம் பீஸ் வச்சு பார்த்துட்டுங்க. இந்த அலாரம் டைம் பீஸ் பண்ணி தான் அவனுக்கு தேவையில்லை, மூமின்களுக்கும் தேவை கிடையாது. இது அர்த்தமே வேறு விஷயம். ஜிக்கரு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது ஒன்று அர்த்தம் என்னவென்று தெரியும். ஆனால் இப்போ காலை மாலை நம்ம வழக்கம் பேசுகிறதுனால காலை எடுத்துக்கொண்டால் 10:30 மணி வரையும் தான். அப்போ 11 பண்ண பகல் பொழுது அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு 2:30 மணிக்கு மேலே தான் மாலை ஆரம்பிக்குது. 2:30லேருந்து 3:30, 4:30, 5:30, 6 மணி வரையும் மாலை நேரம். அது இது ஒரு 3, அது ஒரு 4, 7 மணி நேரம் ஆகுது கணக்கு பிரகாரம், நம்முடைய கணக்கு பிரகாரம். ஆகவே காலையிலும் மாலையிலும் அவன் தஸ்பீ செய்யுங்கள். தஸ்பீ தெரிஞ்சாலும் செய்யறதுக்கு நேரத்தை பார்த்தாச்சு. என்ன தஸ்பீ, எப்படி தஸ்பீ செய்கிறது, தஸ்பீ தெரியாதவங்களுக்கு அடுத்தது. ஆகவே ஜிக்ரு தெரியாது, அடுத்தது தஸ்பீ தெரியாது. 43 உங்களை இருளில் இருந்து வெளியேற்றி ஒளியின் பால் கொண்டு வருவதற்காக உங்கள் மீது அருள் புரிகிறவன் அவனே. இன்னும் அவனுடைய மலக்குகளும் அவ்வாறே. மலக்குகளும் உங்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் உங்களுக்காக அருளை புரிந்து கொண்டிருக்கின்றான். மலக்குகளும் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அவன் மூமின்களிடம் மிக்க இரக்கமுடையவனாக இருக்கின்றான். இப்பொழுது அவன் நீ மூமினாக ஆகிவிட்டால், ஈமான் கொண்டவர்களாக ஆகிவிட்டால், அந்த 5 விஷயங்களையும் செய்பவர்களாக ஆகிவிட்டால், வணக்கத்தை எந்த குறை உன்னையே என்ற விஷயத்தை உறுதியாக நீங்கள் நிற்பீர்களே ஆனால் உங்கள் மீது கருணை அன்பு புரிவனாக இருக்கின்றான். இப்பொழுதுதான் நீங்கள் பார்ப்பீர்கள். 1வது சூறாவில் 2வது ஆயத்தை சொல்லிய பிரகாரம் அர் ரஹ்மான் இர் ரஹீம், இன்னைக்கு தான் இப்பொழுதுதான் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். இப்பொழுதுதான் ரஹ்மான் என்றால் யார், ரஹீம் என்றால் யார் இன்னைக்கு தான் தெரியும். இந்த விஷயம் தான் தெரியும். நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா உங்களுக்கு தெரியும். எது 41 ஜிக்கர், 42 பிரகாரம் அந்த தஸ்பீஹ் செஞ்சால் உங்களுக்கு கருணை உடையவனாக இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்போ ரஹ்மான் என்ற வார்த்தைக்கு முழு அர்த்தம் இப்போதான் தெரியும். இந்த ரஹ்மான் பேரை வச்சு தான் நீங்கள் 780 படி அல்லாஹ்விடம் துவா செய்ய முடியும். குர்ஆனை ஒழுங்காக விஷயம்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த ஆயத்தை போட்டு எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி நீயே குர்ஆன் சொல்லுங்கம்மா சார். இதுல வந்து இந்த சல்லி அப்படின்னு வருது சார். ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டே இருந்தேன் சார். சரி. அப்போ வந்து இதை வந்து சலாத்த சல்லி அந்த மாதிரி வரும்போது இங்க வந்து அருள் புரிகிறான், கருணை புரிகிறான்னு போட்டிருக்காங்க. இப்போ இவன் போட்டு வச்சு அதான் சொல்கிறேன். இவன் போட்டு வச்சுட்டான். இப்போ நீங்கள் வணங்கினால், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் அதுக்கு உண்டான பதிலை விளக்கத்தை அறிவிப்பான். அது வரையும் தெரியாது. சல்லி சல்லின்னு சீன் சல்லின்னு வருது, சுவாது சல்லின்னு வருது இல்லையா? என்னம்மா ஒரு இதில் சுவாது வருது, ஒரு சீன் வருதுல்ல. இது சாது இருக்குங்க சார். சாதுன்னு அடுத்தது சல்லி சீன் இருக்குதுல்ல. ஒரு 56 வருது. சரி. இப்போ சல்லின்னா என்ன சொல்ல போறீங்க? என்ன தெரியும் போட்டான், இதான் இதான் அவனுக்கு தெரிஞ்சு போட்டு வச்சுட்டான். இப்போ நீங்கள் கேட்ட சரி. இப்போ நீங்கள் இதுலேருந்து உண்மையான அர்த்தத்தை அல்லான்னு கேட்டு இதனுடைய ஞான விளக்கத்தையும் இது இப்போ இந்த ஜிக்கர் ஃபார்மேட் ஆக்குனா தான் சல்லின்னா என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியும். இதுதான் குர்ஆன் ஓதுற முறை. நீங்கள் இந்த குர்ஆனை என்னைக்கு ஜிக்ராக மாற்றி ஓதுகின்றீர்களோ அன்னைக்கு தான் புரியும், உண்மையான அர்த்தம் புரியும், உண்மையான செயல்படுத்த முடியும் உங்களால். அது வரையும் தெரியாது. இப்போ என்ன சொல்ல போறீங்கம்மா? இப்போ சல்லே சல்லு அப்படின்னு நிறைய அர்த்தம் வருது. சல்லு அலைஹி வசல்லிமு தஸ்லீமா தஸ்லீமா வந்து பார்த்தீங்கல்ல, படிச்சிங்களா? இப்போ தஸ்லீமா என்ன சொல்ல போறீங்கன்னா சரி அப்படியே வச்சுக்கோங்க. 50 அதுலேயே 33 56ங்க ஒன்றுமே புரியாது. இப்போ எனக்கு கேட்டதுலாம் போச்சு இப்போ எல்லாம் அதுலேயே 33 சூறாவில் 56 எடுங்க. கொஞ்சம் அரபியை படிங்கம்மா, அரபி மட்டும் படிங்க, என்னமா புரிஞ்சுன்னு பார்ப்போம். படிங்கம்மா, நீங்களே படிங்க.
56 மெதுவாக அப்படி அரபி மட்டும் மெதுவாக அப்படி. நான் படிக்கிறேன் சார். ஆமாம் படிங்க, நீ படி. 56 அரபி மட்டும் படிங்க. தமிழ் அரபியை படிங்க. வமலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இது சாத் வருது, சீன் வருது, சரியா? 2 வார்த்தை சரியா? ஆமாம் சார். அப்போ இப்போ என்ன அந்த அந்த சல்லு இந்த சல்லுக்கு என்ன சொல்ல போறீங்க? தஸ்லீமான் வருது, என்ன சொல்ல போறீங்க? என்ன தெரியும் சொல்லுங்க, என்ன தெரியும் உங்களுக்கு? இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, புதிய வார்த்தை. புதிய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் இந்த குர்ஆன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கின்றான். அதான் புதிய வார்த்தை தான் நஅபுது, இந்த இது ஜிக்ர், ஸலாத்து புதிய வார்த்தைகள். அதே போல் இது புதிய வார்த்தைகள். இதுக்கு நீங்கள் அர்த்தமோ விளக்கமோ அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து கேட்டு இதற்குண்டான விளக்கத்தை அர்த்தத்தை கேட்ட பிறகுதான் இதை நீங்கள் ஓத முடியும், செயல்படுத்த முடியும். புரிஞ்சுங்களா? இப்போ இருக்குதுமா குரான் இப்படி இருக்குது. நான் சொல்லி இந்த மாதிரி குரான் போட்டு வச்சுக்கிறேன். இதான் அன்னைக்கே சொன்னேன், 70 வார்த்தைகள் உங்கள் உதாரணத்துக்கு காட்டினேன். இந்த 70 வார்த்தை அர்த்தமே சொல்ல முடியாது சொல்லி காட்டினேன். இப்போ அதுங்க சல்லியும் சேர்க்கணும், சல்லும் சேர்க்கணும், தஸ்லீமையும் சேர்க்கணும். இப்போ 73 வார்த்தை ஆயிடுச்சு. இதுதான் குரான்மா. இதை குரானை வச்சு எப்படி எந்த காலத்தை நம்ம செயல்படுத்த போகிறோம் நீங்களே சொல்லுங்களேன். ஒரு வார்த்தையும் தெரியல உங்களுக்கு. சீன் போட்டால் என்ன அர்த்தம்? சல்லு. சுவாத் போட்டால் என்ன அர்த்தம்? சல்லு. அப்போ தஸ்லீமான படம் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி வார்த்தை 56வது ஆயத்தில் ஒருத்தனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. தேவையில்லாமல் குரான் ஓதாதவன் இந்த எழுதி வச்சுட்டான். இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். நீங்கள் அல்லாதான் கேட்கணுங்க, அர்த்தத்தை அல்லாத கேட்கணும் தவிர யார்கிட்ட கேட்கணும். அரபிக்காரனுக்கே தெரியாதுமா. அரபியில் போட்டிருந்தாலும் அரபிக்காரனுக்கு தெரியாது. அரபிக்காரனுக்கு புதிய வார்த்தை, அந்த சீனில் போட்ட வார்த்தையும் சுவாத் போட்ட அது என்ன தையும் புரிய அவனுக்கு தஸ்லீமா போட்டதுன்னு தெரியாது. இந்த மாதிரி குரான் இருக்குது. அப்போ இருக்க பட்சத்தில் நான் தான் அவனுக்கு கற்றுத்தருவேன்னு சொல்லிட்டான். உனக்கு தெரியாத அர்த்தம். நீ தப்பாக விஷயம் எடுத்துக்கிடுவ. அரபியில் போட்டிருந்தாலும் அரபிக்காரனுக்கு தெரியாது. ஆகவே தமிழில் எப்படி போகணுன்னு கேட்டால் சொன்ன மாதிரியே அரபி வார்த்தை யூஸ் பண்ணி தான் போகணும். தஸ்லீமான எழுந்து தவிர இவன் பாடி கீழே அது அர்த்தம் இருப்பான். சலாத்து சலவாத் சலவாத் போட்டுருக்காங்கல்ல, 56ல் சலவாத்துன்னு போட்டுருக்கான். சலவாத் வார்த்தையே கிடையாது. பார்த்துருக்கேன். சல்லு அலி வசல்லிமு தஸ்லீமாக சலாம் போட்டுச்சுக்கிறான், சலவாத்து போட்டுச்சு. இந்த மாதிரி போட்டுச்சுக்கிறேன்னு குலைப்பிச்சிரம் போட்டு ஏன் தெரிஞ்ச மாதிரி எதுக்குன்னு ஒரு வார்த்தைக்கு அது சொல்ல முடியாது. அப்படி இருக்க எப்பேற்பட்ட தப்பான வார்த்தையை உள்ளே போட்டான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் குரானுக்காரன் பார்த்துக்க. இப்போ நான் சொல்லிட்டேன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்கஸ்தர்களாக இருந்தால் உங்களுக்கு இது சொல்லித்தரப்படும். இந்த ஆயத்தின் பிரகாரம் அல்லாஹ் என்ன ரசூலுக்காக செய்கிறான். இது என்ன நடக்குது, ரசூலுக்கு அல்லாஹ்வுக்கு என்ன நடக்குது, என்ன நடக்குது அது சொல்கிறான், அவன் சொல்லி காட்டுறான். இது என்ன விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அல்லாஹையே நோக்கி இருக்கணும் தவிர எந்த மனுஷனையோ எந்த எவை எழுதுனதையும் நீங்கள் நோக்க பார்க்கலாம். குரானை தவிர இது தொடரும். எப்படி நாகுதுக்கு அர்த்தம் தெரியலையோ, ஆனால் செய்யணுமே. எப்படி செய்கிறது? அதே மாதிரி தான் எல்லா ஆயத்திலையும் எல்லாம் புது புது வார்த்தை வச்சிருக்கிறான். அந்த புது வார்த்தை உலகத்துக்கே புதுசு. உலகத்துக்கே எல்லா மொழிகளிலும் இது ரொட்டீன் லாங்குவேஜ் கிடையாது, பேசக்கூடிய மொழி கிடையாது. சல்லு பேசுறீங்க இல்லை, அது பேச தேவையில்லை. தஸ்லீமா பேசுறீங்க டெய்லி, வந்தீங்க போனீங்க சாப்பிட்டீங்க போனீங்க தான் சாதாரண பேசுறது தவிர சாதாரண பேசல தஸ்லீமான் வார்த்தை வருதா, சல்லு வார்த்தை வருதா, ஏதோ வார்த்தை வருதோ இல்லையே. இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை கிடையாது. குர்ஆன்ல ஓரத்துக்காக மட்டும் அந்த வார்த்தையை போட்டுக்கிறான். ஏன்னா நீங்கள் அல்லாஹ் புரிஞ்சுக்கணும்னு, இந்த குர்ஆனின் ஞானத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் செயல்படுத்தணும். இது சாதாரண பேச்சு கிடையாது. வழக்கமாக எல்லாம் பேசுகிற பேச்சில் இந்த வார்த்தைகள் கலக்காது. சலாத்தை நீங்கள் பேச முடியுமா சொல்லுங்கள்?
நம்ம டெய்லி காலைல பேசுகிறீங்க, வீட்டிலெல்லாம் பேசுகிறீங்க, சலாத்துன்ற வார்த்தை யூஸ் பண்ணி பேசுகிறீங்க இல்லை? அவன் அரபிக்காக சலாத்துன்னு பேசுகிறான் இல்லை? அவன் தேவையில்லாதது. இந்த சாப்பிட்டியா, வந்தியா, போனியா, அங்கே போய் இங்கே போனியா, அந்த பிஸ்னஸ் பார்த்து இந்த பிஸ்னஸ் பார்த்து இப்படி தான் கேட்குறாங்க. அதில் சலாத்து வார்த்தை வருமா? வராது. ஃபுர்கான் வார்த்தை வருமா? வராது. அப்போது இபாதத்தின் வார்த்தை வருமா? வராது. அப்போ குர்ஆனில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வேறு, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வேறு. இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இது புகழ் நீங்கள் பேசுவீங்க, உள்ள குர்ஆனில் புகழ்னு வந்துருச்சுன்னா அர்த்தமே வேறு. எல்லா புகழும் அது வந்துட்டா குர்ஆன் வந்துருச்சுன்னா அது ஞானம் நிறைந்த வார்த்தை, ஜிக்ர் நிறைந்த வார்த்தை, சிந்தனைக்குரிய வார்த்தை ஆயிடுது. குர்ஆனில் ஒரு சொல், ஒரு வார்த்தை வந்து விட்டால் இதுதான் ஓதுற முறை. புரிஞ்சுக்கலாமா? இப்போ சொல்ல புரிஞ்சுக்கலாம் எப்படி ஓதுன்னு? இந்த மாதிரி ஓதுங்கம்மா. இப்போ அல்லாஹ் கொடுத்த வார்த்தை அல்லாஹ் மட்டும் தெரியும். அந்த மாதிரி என்னத்தை ஓதுங்க? அல்லாஹ் புதிய வார்த்தைகளை உலகத்துக்கு இறக்கி வச்சிருக்கின்றான். இஸ்லாம் புதிய வார்த்தை. என்ன செய்ய போறீங்க? நீங்க வந்து நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், சொல்ல முடியாது. ஆமா. இப்போ இஸ்லாம் என்ற வார்த்தை என் பதில் முடியுமா? யாரா இஸ்லாத்தை சொல்ற நல்லா 2:210 ஈமான் ஈமான் கொண்டவர்களே கூப்பிடுற. யாரை கூப்பிடுறான்? ஈமான் கொண்டவர்கள். கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. 2:210 பாருங்க. என்னம்மா எத்தனை படிச்சிருப்பாங்க, எல்லாம் படிச்சிருக்காங்கம்மா, எல்லாம் எல்லாம் மனப்பாடம் வச்சுருக்கீங்க எல்லாரும். இந்த வார்த்தை சொல்கிறான்னு என்ன இது அப்படின்னு எவனா ஒருத்தர் பையன் ஒரு ஆள் சிந்திச்சு பார்த்தாங்களா? 2:208 2:208 ஈமான் கூப்பிட்றதா பார்க்கணும். யாரை கூப்பிட்றா நம்ம பார்க்கணும். ஆஹா, நம்மளை கூப்பிடலாப்பா, இதால் ஒதுங்கணும். அப்போ என்னை கூப்பிட்றதுக்கு நீ என்ன செய்யணும்? நீங்கள் அல்லாஹ் நம்பிக்கை வச்சு அல்லாஹ் ஈமான் கொள்ளணும். படிக்குமா? நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். பார்த்தீங்களா? நம்பிக்கை கொண்டவர்களே. இப்போ நீங்கள் நசீர், இந்த பிள்ளைங்க, நான் எல்லாரும் நம்பிக்கை ஆகணும். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்லணும், நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் தீனுல் இஸ்லாம், இஸ்லாம் என்னும் மார்க்கத்தில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள். எப்படி நுழையிறதுமா? இந்த அதிகமாக அவனை ஜிக்ரை கொண்டு ஜிக்ரு செய்யுங்கள் சொல்லிட்டான், தெரியாது. காலையிலும் மாலை தஸ்பீ செய்யுங்கள், தெரியாது. இந்த தீன் இஸ்லாத்தை நுழைந்து விடுங்கள், தெரியாது. பார்த்தீங்களா? எத்தனை தடவை இந்த ஓதிருப்பீங்க ஆயத்தை. என்னைக்காவது என்ன இந்த மாதிரி சொல்கிறான்னு, யாரை சொல்கிறான்? தீன்டா என்ன, இஸ்லாம்னா என்ன? அப்போ என்ன ஒன்றும் புரியல. வேற உள்ள இஸ்லாத்தை பற்றி எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறான்? இப்படிலாம் பார்த்த ஆசை வந்துச்சா? இல்லை. இப்போ நீங்கள் ஒன்று கேட்டீங்க வந்து ஒத்தனை ஆயத்து இருக்குது, தெரியாத ஆயத்து. அப்போ ஈயா கண்ணாபு எடுத்து ஸ்டார்டிங் ஈயா கண்ணாபு என்ன தெரியும்? என்ன செய்ய போகிறீங்க? ஈயா கண்ணாபுன்றா அர் ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டான். எப்படி அர் ரஹ்மான் ரஹீம் சொல்கிறேன்? நீ சொல்லி பார்ப்போம். நிரூபிச்சு சொல்கிறான் ஆண்டவன். எதை கொண்டு சொன்னேன் அர் ரஹ்மான் என்று பார்த்தேன்? நீ கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லு, அதாவது தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுன்னு அர்த்தம். அர் ரஹ்மான் சொல்லிட்டு இருக்காத அர் ரஹ்மான் ரஹீம் சொல்கிறிய. எப்படி சொல்கிற? எதை வச்சு சொல்கிற? நீ என்ன செஞ்ச? நான் உனக்கு என்ன பேசுனேன், என்னத்தை கொடுத்தேன், என்ன சொல்லி தெரிஞ்சாமல் பேசுறிய? என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீ அர் ரஹ்மான் சொல்கிறிய. எல்லா எல்லாம் சொல்லிட்டேப்பா, என்னை பற்றி உனக்கு என்னப்பா தெரியும், உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு கேட்குறான்ல. என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? எல்லா பொருள் அல்லாவுக்கு நான் என்னை பற்றி சொல்லி குத்தா கொடுத்துக்கிறேன். நீ என்ன அதை படித்து காட்டுறது? எனக்கு நீ நிரூபிக்கணும்னு சொல்கிறேன். ஆண்டவன் உண்மைப்படுத்தணும்னு நான் சொல்லி குரான் கொடுத்துருக்குறேன். நீ என்ன செஞ்சுக்கிறேன்னு கேட்குறான். இந்த மாதிரி குர்ஆன் ஒவ்வொரு ஆயத்தும் போய் கொண்டிருக்கின்றது. இப்போ 5 6 7 ஆய் சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இஸ்லாம்னா என்ன அர்த்தம் தெரியாது. இஸ்லாம் அர்த்தம் தெரியாது. பார்த்தீங்க, இஸ்லாம் பேசுகிறாங்களே, அர்த்தம்னு கேளு, ஒரே ஓட்டம் படிப்பாங்களா? இதுதான் நடக்கு இன்னைக்கு. அதனால தொழில் ஏன் இதை போய் தொழுவான, இதை போய் படிப்பான, தேவையில்லாத வேலையை பார்ப்பேன் எல்லாம் விட்டு போயிட்டாங்க. அது ஓடனு கூட்டாங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன் 160 கோடி இன்னைக்கு உலகம் நிறைஞ்சு இருக்குதுப்பா, நிறைஞ்சு இருக்குது. படிப்பேன். இப்போ 33 44 அவனை அவர்கள் சந்திக்கும் நாளில் சலாமுன்
என்பதுவே சோபனமாகும். இப்போ நாளைக்கு நீங்கள் சொர்க்கத்தில் நுழையிறீங்க, மனுஷன் நுழையணுப்பா, நுழையிறீங்க. நுழையும் போது உங்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான் உங்கள் சலாம். இப்போ அல்லாஹ் சொல்லுவான் உங்களுக்கு சலாம். எவனுக்கு அர்த்தம் தெரியாது சலாம், எவனும் சொல்ல முடியாது, சொன்னதும் கிடையாது. அன்னைக்கு தான் சொர்க்கத்துக்கு நுழையும் போது தான் தெரியும் சொர்க்கம் சலாமண்டா இதான் அர்த்தமான அன்னைக்கு தான் புரிந்து கொள்வீர்கள், தெரிந்து கொள்வீர்கள். உள்ளே செல்லுங்கள், எப்போது சலாம் சலாம் அர்த்தம் உள்ளே இருக்கு, உள்ளே போங்க அனுப்பிடுவான். அன்னைக்கு தான்ப்பா தெரியும் சாமி அர்த்தம் இதுதான் விஷயமா. அப்போ அன்னைக்கு தான் தெரியும் உங்களுக்கு. இருக்கல ஹையஸ்ட் வேர்டு, டாப் கிளாஸ் வேர்டு வந்து சலாம் தான்ப்பா. அந்த வார்த்தை எப்படி உண்டாகுது, ஒருத்தனுக்கு எப்படி உண்டாகுது வார்த்தை உண்டாகுது, அது குர்ஆனில் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன் உங்களுக்கு, சாதாரண வார்த்தை இல்லைப்பா அது. இந்த சலாம் எப்படி உண்டாகின்றது, குழந்தை வயிற்றுல உண்டாகிற மாதிரி 10 மாதம் கழிச்சு குழந்தை வெளியே வர மாதிரி உங்களுக்கு உண்மையான மூமினாக நீங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தா என்னைக்கு மௌத்தாரீங்களோ அன்னைக்கு தான் தெரியும் உங்களுக்கு சலாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். காரணம், நீங்கள் மூமினாக வாழ்ந்து மௌத்தாக போகிறீங்க, மரணம் அடைய போகிறீங்க. அப்போ மலக்குகள் வருவார்கள், சலாமுன் என்று கூறி உங்களுடைய உயிரை வாங்கி செல்வார்கள். அப்பொழுது புரிந்து கொள்வீர்கள் சலாமுன் என்ற வார்த்தைக்கு உண்மையான விளக்கம், அர்த்தம். மகத்தான விஷயத்தை அல்லாஹ் இந்த 4 வார்த்தை வச்சுக்கிறான்னு அப்போ புரிஞ்சுக்கிறீங்க. அந்த வார்த்தை வீணாக்கிறாதீங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வார்த்தை, ரசூல் நபிமார்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, மலக்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சலாமுன் அலைக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கிறங்க, இந்த விஷயத்தையும் ஜாக்கிரதையா இருந்துக்கிறங்க. அவருக்கு அன்று சொர்க்கம் நுழையும் பொழுது சலாமுன் என்று கூறப்படும். மேலும் அவர்களுக்காக கண்ணியமான நற்கூலியும் அவன் சித்தப்படுத்தி இருக்கிறான். அங்கே உங்களுக்கு போன எல்லா பாக்கியம் கிடைக்கும். இந்த கவலை சொர்க்கத்துக்கு என்ன சொல்ல வேணும், அவன் சொல்லிட்டான். சொர்க்கத்தை என்ன கிடைக்கும் கிளீனாக அவன் சொல்லிட்டான். இன்னும் கவலை இல்லை, எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. 45 நபியே, நாம் நிச்சயமாக உம்மை சாட்சியாகவும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவுமே அனுப்பி உள்ளோம். நீங்கள் நன்மாராயம் கூறுபவர்களாகவும் சாட்சியாளர்களாகவும் நாளைக்கு கியாமத்து நாளில் அனைவரையும் கூட்டி நிற்கப்படும் பொழுது நபியே சாட்சி கூறுவீர்களாக. எப்படிப்பட்டவன், இவன் என்ன செஞ்சான் பூமியில், இவன் பூமி என்ன செஞ்சான், சாட்சியாளராகவும் இந்த பூமி இருக்கும் பொழுது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகுமே. இந்த 3 விஷயத்துக்கு தான் தவிர வேறு எந்த விஷயத்துக்காக நான் உம்மை தூதராக அனுப்பவில்லை, நபியாகவும் நான் தேர்ந்தெடுக்கவில்லை. இந்த 3 விஷயத்தை செய்வதற்காகத்தான் நாம் உம்மை தூதராகவும் நபியாகவும் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 46 இன்னும் அல்லாஹ்வின் பால் அவன் அனுமதிப்படி அழைப்பவராகவும் பிரகாசிக்கும் விளக்காகவும், இன்னும் அல்லாஹ்வின் கட்டளைப்படி மக்களை அழைப்பவர் ஆங்க, இஸ்லாத்தில் வாங்க, அல்லாஹின் பக்கம் வாருங்கள், அல்லாஹின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பவராகவும் அல்லாஹ் அனுமதி கொண்டு நாம் உண்மை ஏற்படுத்தியிருக்கிறோம். மேலும் பிரகாசமாகவும் இந்த உலகம் பாருங்க, இந்த சூரிய பிரகாசம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அல்லாஹ் பிரகாசத்துக்கு முன்னால இந்த சூரிய பிரகாசம் ஒன்றும் கிடையாது. பிரகாசிக்கும் விளக்காக நான் உண்மை ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ மனிதனை ஆண்டவன் எப்படி சொல்றான் பாருங்க, ஒரு மனிதரை ஆண்டவன் எப்படி வர்ணிக்கிறான், பிரகாசிக்கும் விளக்கு. நீ பிரகாசிக்கும் விளக்குப்பா. நபியே சூரியனாவும் சந்திரனாக சொல்றார், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் நபியுடைய பிரகாசத்துக்கு முன்னால இந்த சூரிய ஒளியோ சந்திரன் ஒளியோ நட்சத்திரங்கள் ஒளியோ ஒன்றும் கிடையாது. ஆண்டவன்
இந்த நபியை பற்றி எப்படி வச்சுதான் பாருங்கள். அன்னைக்கு சொன்ன சபி சாதாரண நாள் நினச்சிடாதீங்க. அவரை பற்றி புரியறதுக்கு அன்னைக்கு சொன்ன 33 இந்த இதே சூறால 33:21 ரசூலை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன மாதிரிலாம் பாடுபடுன்ட்டு 33:21 சொன்ன அன்னைக்கு சொல்லி விளக்க சொல்லிட்டவங்களுக்கு இப்போ சொல்கிறான் பாருங்க. நான் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறோம். பிரகாசிக்கு சொல்லு, சூரியனை போல் நீ பிரகாசிக்குன்னு சொல்ல. சூரியன் எந்த மூலைக்கு ஒன்றும் கிடையாது, கச்சடாது. அழகான பிரகாசம். இந்த பிரகாசிக்கும் விளக்காகும் நாம். அது சூரியனையும் ஒளி வீசி விளக்காக தான் அதை ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த ரசூலை பிரகாசிக்கும் விளக்காக நாம் உண்மை நாம் ஆக்கியுள்ளோம் இந்த பூமியில். இந்த ரசூலை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். இந்த ரசூலை நீங்களும் நானும் பின்பற்ற. எப்படி பின்பற்றுறது? எப்படி அந்த பிரகாசத்தை எப்போ அடையிறது? நீங்கள் அந்த பிரகாசத்தை எப்போ அடையிறது? எப்போ ஜிக்கரை கற்றுக்கிறது? எப்போ தஸ்பீகை கற்றுக்கிறது? எப்போ நாபுதை கற்றுக்கிறது? பார்த்தீங்களா? விஷயத்தை பார்த்தீங்களா? 47. எனவே மூமின்களுக்கு அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு நிச்சயமாக பேர் அருட்கொடை இருக்கிறதென நன்மாராயம் கூறுவீராக. ஆகவே மூமின்களுக்கு திருப்பாங்க, மூமின்களுக்கு அல்லாவிடமிருந்து பெரிய அருட்கொடை என்னென்று சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ரஹமத் நிறைஞ்சவங்க இருக்குது. எனவே அந்த மூமின்களுக்கு நீர் உபதேசம் செய்வீராக, பயான் செய்வீராக, நன்மாராயம் கூறுவீராக. இப்போ இந்த பாக்கியத்தை நாம் அடைவதற்கு நாம் இன்னும் மூமினாகலேப்பா. இந்த குர்ஆன் முழுமை என்னைக்கு ஓதி முடிச்சு அப்படியே ஜிக்ரை மாற்றி அதுக்கப்புறம் ஜிக்ரை ஓது. அப்போ கூட தேவையெல்லாம் இந்த அரபி மொழி தேவையெல்லாம் போயிடும். சல்லு சலா எல்லாக்கு அர்த்தம் வந்து உங்களுக்கு ஓதுறது வேறு டைப்பாக போய் ஓதுறது. இப்போ ஓதிட்டுக்கிறீங்க சல்லு சல்லி சலா சல தஸ்லீமா இன்னும் ஓதிட்டுக்கிறீங்க, இதெல்லாம் போயிடும். என்னைக்கு நீங்கள் இந்த புஸ்தகத்தை ஜிக்ராக மாற்றுகின்றீர்களோ அப்போ ஒவ்வொன்றுக்கு உண்மையான அர்த்தங்களும் விளக்கத்தோடு ஓதுவீங்க. எல்லாமே புரிந்துவிடும், எல்லாமே செயல்படுத்தலாம். 48. அன்றியும் நிராகரிப்பவர்களுக்கும் முனாஃபிகளுக்கும் நீர் வழிபடாதே. அப்போ ரசூலுல்லாஹ்வே முனாஃபிகின் கூட்டத்தினருக்கும் இந்த காஃபிர்கள் கூட்டத்திற்கும் நீ அவர்களிடம் எந்த பேச்சும் வச்சிக்காத, அவங்க பேச்சை கேட்காதீங்க, அவங்க வழிபடாதீங்க, அவர்களுக்கும் உமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று ரசூலுக்கு அல்லாஹ் திட்டவட்டமாக கூறிவிட்டார். அவர்கள் தரும் துன்பத்தை புறக்கணித்து விடுவீராக. அந்த காஃபிர்களும் முனாஃபிக்களும் தரும் துன்பத்தை அலட்சியம் புறக்கணித்து விடுவீராக. அல்லாவின் மீது முற்றிலும் உறுதி கொண்டு அவனையே சார்ந்து இருப்பீராக. அல்லாஹ்வையே முற்றிலும் உறுதி கொண்டு அவனையே சார்ந்து இருப்பீராக. வயிலா ரப்பிக ஃபர்ஹப். இதை நீங்களும் செய்யணும், நம்ம எல்லாரும் செய்யணும். இதில் தான் கடைசி முடியும். இந்த மாதிரி சார்ந்து இருப்பீராகன்னு சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை விட்டு முற்றிலும் நீங்கள் விலகிவிட்டீர்கள். அல்லாஹ்விடம் இணைக்கப்பட வேண்டும் என்பதை இணைத்து விட்டீர்கள். எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு மூமின்களுக்கு கட்டளையிட்டானோ அதையெல்லாம் செய்து முடித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அவனையே சார்ந்து இருப்பீராக. இதனை யாரும் துண்டித்து விட வேண்டாம். 2:27 படி வேண்டாம். அல்லாஹ்வே போதுமான பாதுகாவலனாக இருக்கின்றார். அல்லாஹ் உங்க அனைவருக்கும் போதுமான பாதுகாவலனாக இருக்கின்றான். கடைசி அல்லாஹ் தன்னை பற்றி முடிக்கின்றான். உங்க எல்லாத்துக்கும் பாதுகாவலன் நான். நேமன் மௌலா நேமன் நசீர். அழகான முறையில் மௌலா நசீர் என்று முடிக்கின்றான். இதற்காக நாம் அடைய வேண்டும் என்று நீங்கள் ராவு பகலாக பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள். இதற்காக முயற்சி செய்யுங்கள். வேறு எது பக்கமும் உங்களுடைய மனசு போய்விட வேண்டாம். அவனே உங்களுக்கு பாதுகாவல் இருக்கின்றான். அவன் மீதே நம்பிக்கை வையுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டான்.
இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் பிரகாரம் அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணுவோம். அது வரையும் சொன்னதை ஒழுங்காக ஓதி சிந்திச்சுட்டு வாங்க எல்லாரும். ஓகே, இது வைக்கிறோமா?